السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் எல்லாம் தற்பொழுது அல்லாஹுடைய ஆலயத்தில் தற்பொழுது அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுடைய அருள்மழை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அல்லாஹ்விடத்திலே இந்த மழையை பயனுள்ள மழையாக ஆக்கி தருவாயாக என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, இறைவா இந்த மழையை எங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த பிரார்த்தனையை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த தருணத்திலே நேற்றைய தினம் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திலே சொர்க்கவாசிகளுக்கு வசந்த மாளிகைகளை ஏற்படுத்துகிறான். அங்கு சொர்க்கத்தில் ஏராளமான வீடுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கவாசிகளுக்கு தருகிறான் என்ற செய்திகளை பார்த்தோம். அதோடைய தொடர்ச்சி, யாருக்கு அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் கிடைக்கும்? உலகத்தில் வாழும் பொழுது என்ன அமல்கள் செய்தால் அவர்களுக்காக பிரத்யோகமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை, ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்லையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய போதனையும் நமக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலேயே நாம ஒரு வீட்டை வாங்குவதற்கு, கட்டுவதற்கு எப்படி பெரும் துயரங்களை, கஷ்டங்களை நாம் அடைகிறோம். சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு விஷயத்தை கூட சொல்லுவாங்க, சமுதாயத்துல இன்னைக்கு உலகத்துல ஒரு 2 காரியம் ரொம்ப கஷ்டமான காரியம். ஒண்ணு என்னன்னு சொன்னா, வீட்டை கட்டிப்பார், திருமணத்தை நடத்திப்பார் அப்படிம்பாங்க. ரெண்டையும் சொல்லுவாங்க. ஆனா திருமணத்தை நடத்திப்பார் என்பது கடினமான ஒரு பொருளாதாரத்தை செலவு செய்வது என்பது இவங்களாம் ஆக்கி வச்சுக்கிட்டாங்க. திருமணத்தை முடிப்பது ரொம்ப இலகுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினாங்க, இன்ன ஆலமன் நிக்காஹி ஐசுரு மஉனா, எந்த திருமணத்துல எளிமை இருக்கிறதோ அந்த திருமணத்துல தான் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அந்த திருமணத்தையே என்ன செஞ்சிட்டாங்க, சமுதாயத்துல ஒரு சிரமமான ஒரு காரியமா ஆக்கி வச்சுட்டாங்க. அதே நேரத்துல வீட்டை கட்டிப்பான்னு சொல்றாங்களே இல்லையா, அது கொஞ்சம் சிரமம் தான். அது யதார்த்தமாகவே உண்மையிலேயே சிரமம் தான். ஏன்னா ஒரு நிலத்தை வாங்குவது என்பது லட்சக்கணக்கான காசுகளை போட வேண்டியிருக்கும். அதே மாதிரி அந்த இடத்த வாங்கிட்ட உடனே அதுல ஒரு பில்டிங்கை எழுப்புவது என்பது அதுக்கே லட்சக்கணக்கான காசு செலவு வேண்டியிருக்கும். அப்ப அதை கெட்டுவதற்கு ஒரு மனுஷன் எவ்வளவு பெரும்பாடு படுறான். லோனுக்கெல்லாம் வாங்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். லோனுக்கு வாங்குவது தப்பு தான், வட்டி ஆயிடும். ஆனா அதை கெட்டுவதற்கு என்ன செய்யறான், இதெல்லாம் மறந்து பெரிய காசு நமக்கு தேவை, நிறைய காசு வேணும். அப்போ வங்கியிலிருந்து ஒரு லோனாக லட்சக்கணக்கில் காசு வாங்கினா தான் இந்த வீட்டை எழுப்ப முடியும்னு சொல்லி என்ன செய்யறான், எழுப்பி விட்டுறான். எழுப்பி விட்டு அந்த கடனை அணைக்குவதற்கு அவன் படுற பாடு இருக்கா இல்லையா, காலம் முழுவதும் என்ன செய்யறான், உழைச்சி அதுல கெட்டக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்ப இது மாதிரி இந்த உலகத்துல ஒரு வீட்டை எழுப்புவதற்கு எவ்வளவு சிரமங்கள் படக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, நேத்தே நம்ம சொன்னோம், நிலையில்லாத இந்த உலகத்துல தங்குவதற்காக, வாழ்வதற்காக இப்படி பெரும்பாடுபடுகிறோம். ஆனால் நிலையான ஒரு வாழ்க்கை என்பது மறுமை. அதுல சொர்க்கத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வீட்டை கட்டுவது என்பது, வீட்டை தருவது என்பது அது மிகப்பெரிய பாக்கியம். அப்ப அந்த பாக்கியத்துக்கு சொந்தக்காரர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது குர்ஆன்லையும் ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம், ஒரு 4 சாரார்கள் வருகிறார்கள். ஒரு 4 சாரார் அந்த சொர்க்கத்துடைய அந்த வசந்த மாளிகைகளுக்கு சொந்தக்காரர்கள் ஆறாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒன்னே உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை கட்டுவதற்காக முயற்சி செய்தவர்கள். 2வது, ஃபர்து அல்லாத, கடமை இல்லாத ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துகள் சுன்னத்தான தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள். 3வது யாரும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலோடு தொடர்பு, யார் தொடர்பில் இருக்கிறாங்களோ தொழுகைக்காக அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சாரார்.
நாலாவது யாருங்கன்னா யார் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்கிறார்களோ, இறையச்சவாதிகள். இந்த இறையச்சம் உடையவர்களுக்கு அல்லாஹ் நினைச்சான் சொர்க்கத்துல மாளிகையில அல்லாஹ் கட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு 450வது செய்தியாக, முஸ்லிம்ல 926வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிய பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி, அந்த பள்ளிவாசலை என்ன பண்றாங்க, உஸ்மான் அவர்கள் விஸ்தீர்ணப்படுத்துறாங்க, விரிவுபடுத்துறாங்க. விரிவுபடுத்தக்கூடிய ஒரு வேலையை உஸ்மான் அவர்கள் செய்கிறார்கள். இதை பார்த்து மக்கள் என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய ஆட்சேபனையை தெரிவிக்கிறாங்க, தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறாங்க. அப்பதான் உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, மம்பம் பனா மஸ்ஜிதன் வஜ்ஹல்லாஹி பனல்லாஹு லஹு மிஸ்லஹு ஃபில் ஜன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க நான் கேட்டிருக்கிறேன், நீங்க இந்த காரியத்தை செய்யக்கூடாதுங்கிறீங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, யார் அல்லாஹ்வுக்காக பள்ளிவாசல் ஒன்றை கட்டுகிறாரோ அவருக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னதாக, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, இந்த இடத்துல அறிவிக்கிறாங்க. அப்ப இதுல என்ன பார்க்கிறோம், உலகத்துல அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் கட்டுவதற்கு நாம் முயற்சி செய்தோம் என்று சொன்னால், நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன செய்றான், நமக்காக சொர்க்கத்துல ஒரு வீட்டை கட்டுகிறான் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. இதுல இந்த நன்மை சாதாரண இடம் போட்டுறாதீங்க. பள்ளிவாசலுக்கு என்று யாரும் கேட்டாங்கன்னு நினைச்சுங்க, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பொருளாதாரத்தை கொடுத்துடணும். அதனால தான் ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்களா இல்லையா, வந்த உடனே ஒரு ஸ்தலத்தை தான் ரசூலுல்லாஹ் ஏற்பாடு பண்ணாங்க. அல்லாஹ்வை வணங்குவதற்கு ஒரு பள்ளி வேணும், அதே மாதிரி எல்லா காரியங்களும் செய்வதற்கு ஒரு ஸ்தலம் வேணும் என்று சொல்லி ஒரு இடத்தை வாங்கி நினைச்சாங்க. ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவிங்கிற பள்ளியை கெட்டாங்க. அப்ப அந்த இடத்தை வாங்க முடிவு பண்ணக்கூடிய நேரத்துல 2 அனாதை சிறுவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த தங்களுடைய இடத்தை ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக இனமாக கொடுக்க முன் வராங்க, இனமாக இலவசமாக தருவதற்கு முன் வராங்க. ரசூலுல்லாஹ் அந்த நேரத்துல ஹிஜ்ரத் செய்தி வர வந்திருக்கிறாங்க, கையில காசுலாம் கிடையாது, பொருளாதாரம் இல்ல, நெருக்கடியான ஒரு நிலத்தான். அந்த வரலாறு நமக்கு தெரியும். ஹிஜ்ரத் செய்தி வந்தாங்கன்னா ஒண்ணுமே இல்லாம தான் வந்து நிற்பாங்க. அந்த நேரத்துல கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த இடத்தை பள்ளிவாசலுக்காக இடம் வாங்குறாங்களே, தன்னுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை கொடுத்து தான் இடத்தை வாங்கினாங்க. இன்னைக்கு மதீனால நம்ம பார்க்கிறோம் பிரம்மாண்டமான பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் போட்டு செஞ்சாங்க, வாங்கினாங்க. ஏன் தெரியுமா, அதனுடைய நன்மை அவங்க உணர்ந்திருந்தாங்க. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சுயநலமா தான் நடந்தாங்க. ஏன் சுயநலமா நடந்தாங்க, இந்த பள்ளியில நடக்கக்கூடிய எல்லா நல்ல அமல்களுக்கும் அல்லாஹ் நமக்கு நன்மையை தரணும். ஏன்னா இது சதக்கத்துல் ஜாரியா. மௌத்தா போன பிறகு என்ன செய்யும், நன்மைகள் குவிந்து கொண்டே இருக்கும். மௌத்தா போய் மண்ணுக்குள்ள வச்சதுக்கு அப்புறமும் நாம அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக முயற்சி எடுத்தோம் சொன்னா, அந்த பள்ளிவாசல என்னென்ன நன்மையான காரியங்கள் நடக்கிறதோ அதுல அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு ஒரு பங்கு தந்துகிட்டே இருப்பான். அதனால தான் ரசூல் என்ன பண்ணாங்க, இது சாதாரண காரியம் இல்ல, மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தை வேற ஒரு வீட்டை வேற தருவான், நன்மை வேற வந்து சேர்ந்துட்டு இருக்கும். அதனால தான் ரசூல் என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்துதான் என்ன செஞ்சாங்க, வாங்கினாங்க. அப்ப இந்த ஒரு நன்மையான காரியத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்வான், நாளை மறுமையில சொர்க்கத்துல ஒரு மாளிகை நமக்கு தருவான் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக புகாரில 662வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, என்ன சொல்றாங்க, மன் கதா இலல் மஸ்ஜிதில் வராக அத்தல்லாஹு லஹு நுஸுலஹு மினல் ஜன்னத்தில் குல்லமா கதா ஔராஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினாங்க, ஒருவர் பள்ளிவாசலுக்கு அல்லாஹ்வை வணங்குவதற்காக, ஒருவர் பள்ளிவாசலுக்கு அல்லாஹ்வை வணங்குவதற்காக சென்று வந்தால், அவர் ஒவ்வொரு முறை சென்று வரும்போதும் அவருக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை ஆயத்தப்படுத்துகிறான். சாதாரண விஷயம் இல்ல. பள்ளிவாசலை நோக்கி நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் நமக்கு நன்மை இருக்கு. ரசூலுல்லாஹ் தனியா அறிவிக்கிறாங்க, இப்படி வந்து செல்லும் காலம் எல்லாம் அவருக்காக அல்லாஹ் நினைச்சான் சொர்க்கத்துல ஒரு மாளிகையை கட்டுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. இந்த பள்ளிவாசலோடு தொடர்பு நமக்கு வேணும். இல்லைன்னு வைங்களேன், மறுமையில ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நாளை மறுமை நாள்ல ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் வெட்ட வெளியில நிர்வாணமாக எழுப்பி நிப்பாட்டி வச்சிருப்பான். அந்த நேரத்துல தலைக்கு மேல சூரியன் இருக்கும். சூரியன் இருக்கக்கூடிய நேரத்துல மக்கள் எல்லாம் வீரவியில் அல்லோல கல்லப்படுவார்கள். அப்படி கஷ்டப்படக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு 7 சாராருக்கு தன்னுடைய அரிசிக்கு கீழே என்ன செய்வான், இடத்தை கொடுப்பான்.
அந்த 7 சாரார ஒரு சாரார் யாரு? பள்ளிவாசலோடு தொடர்புடைய இதயம் படைத்தவருங்கிறாங்க ரசூலுல்லாஹ். எங்கனாலும் பள்ளிவாசலுக்கு வந்துடணும், தொழுகைக்கு வந்துடணும். ஆனால் இன்று நாம் என்ன செய்யறோம்? சில பேருடைய நிலை பள்ளிவாசலுக்கு வாரத்துல ஒரு தடவை, வருஷத்துல ஒரு தடவை வரக்கூடிய முஸ்லிம்களை பார்க்கிறோம். இப்படி நாம் இருந்து விடக்கூடாது. பள்ளிவாசலோடு நமக்கு தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னா மறுமையிலையும் ஜெயிக்கலாம். மறுமையில அல்லாஹ் சொர்க்கத்தை தந்தான்னு சொன்னா அது ஒரு வீட்டையும் அல்லாஹ் தரான். அப்ப இந்த ஒரு வாய்ப்பையும் என்ன செய்யலாம்? நாளை மறுமையில சொர்க்கத்துல ஒரு மாளிகை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம பெறலாம். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இதை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு 1319 செய்தியாக. மன் சல்லஸ் நத்தை அஷ்ரத ரகஅத்தன் ஃபில் யௌமி வ லைலத்தின் புனிய லஹு பிஹின்ன பைத்துல் ஃபில் ஜன்னா. யார் ஒவ்வொரு நாளும் 12 ரக்காத்துகள் சுன்னத்து தொழுகின்றாரோ அதற்காக அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் ஃபர்ல்ல முக்கியத்துவமா நம்ம கொடுத்து தொழுதுருவோம். அதே நேரத்தில் சுன்னத் தொழுகைக்கு நம்ம என்ன செய்வோம்? முக்கியத்துவம் கொடுப்போம். சுபுவுக்கு முன்னாடி 2, லொஹருக்கு முன்னாடி 4, லொஹருக்கு பின்னாடி 2, மகரிபுக்கு பின்னாடி 2, இஷாக்கு பின்னாடி 2. இதுதான் ஹதீஸ்ல நம்ம பார்க்க முடியுது. இந்த 12 ரக்காத்துகள் நாம் தொடர்ச்சியா தொழுது வரும் பொழுது நாளை மறுமையில நமக்காக என்ன செய்யலாம்? ஒரு வீட்டை பெறலாம். அல்லாஹ் நமக்கு ஒரு வீட்டை கட்டுவான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. 3வது செய்தி. 4வதா என்ன? நேத்தே நம்ம சொல்லிட்டோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான் 39வது அத்தியாயம் 20வது வசனத்துல, லாக்கின் இல்லதீன தக்கௌ ரப்பஹும் லஹும் குரஃபும் மின் ஃபௌகிஹா குரஃபும் மப்னியா. தனது இறைவனை அஞ்சுவோருக்கு, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மாளிகைகளை கொடுக்கிறான். எப்படிப்பட்ட மாளிகைகள்? மாளிகைகளுக்கு மேல் எழுப்பப்பட்ட மாளிகைகள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். அப்ப யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்வான்? சொர்க்கத்துல வீட்டை தருவான் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில சொர்க்கத்தில நம்மளை பிரவேசிக்க செய்து அந்த சொர்க்கத்தில அவன் கட்டக்கூடிய அதி சுகங்கள் கொண்ட அந்த மாளிகைகளை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி